பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தையின் தலைப்பு, அழிவில் இருந்து பாதுகாக்கப்பட கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்க வேண்டும். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆதியாகமம் 6வது அதிகாரம் 8வது வசனம். நோவாவுக்கு ஏன் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது? இதற்கு கீழே உள்ள 9வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அதனால தாங்க கர்த்தருடைய கண்களில் நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. நமக்கும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்க வேண்டுமானால் நாமும் பரிசுத்தமாக வாழணும், எல்லா காரியத்திலும் உண்மையாக இருக்கணும், தேவனோடு எப்பொழுதும் உறவாக இருக்கணும். ஆமென். இப்படி நாம் நடந்து கொண்டால் நமக்கும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கும். எதனால் நோவாவுக்கு இந்த இடத்துல கிருபை கிடைத்ததுன்னா, தேவன் சொல்லுகிறார், பூமி கொடுமையினால் நிறைந்து இருக்கிறது, ஆகவே நான் ஜலத்தினால் இந்த பூமியில் இருக்கிற ஜனங்களை அழித்து போட போகிறேன். இந்த அழிவில் இருந்து தாங்க நோவாவை காப்பாற்றும்படியாக கர்த்தருடைய கண்களில் அவனுக்கு கிருபை கிடைத்தது. நாமும் கூட கர்த்தருக்காக இந்த உலகத்தில் பரிசுத்தமாக வாழ்ந்து தேவனோடு எப்பொழுதும் சஞ்சரித்து கொண்டிருந்தால் எத்தனை அழிவுகள் இந்த உலகத்தில் வந்தாலும் நாம் பாதுகாக்கப்படுவோம். ஆமென். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.